பிணங்களையும் விட்டு வைக்கவில்லை லஞ்சம். சவக்கிடங்குகளில் நடக்கும் ஊழல் கடுமையாக கருதுகிறது சுகாதார அமைச்சு. அரசு மருத்துவமனைகளின் சவக்கிடங்குகளில் நடக்கும் லஞ்ச ஊழலை சுகாதார அமைச்சு கடுமையாக கருதுவதாக அறிவித்துள்ளது. பிணங்களை குறிவைத்து பேரம் பேசுதல், லஞ்சம் வாங்குதல், ஊழல் புரிதல் முதலியவற்றிற்கு எதிராக சவக்கிடங்கு பணியாளர்களுக்கு சுகாதார அமைச்சு கடும் நடவடிக்கையை எடுக்கவிருக்கிறது என்று அது எச்சரித்துள்ளது. பிணங்களை அவற்றின் சொந்தக்காரர்களுக்கு உடனடியாக ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தல், அவை குறித்து பிணப்பெட்டிக்காரர்களுக்கு தகவல் தெரிவித்தல் என சவக்கிடங்குகளில் லஞ்ச போர்வையில் பேரம் பேசும் ஒரு தொழிலாக மாறிக்கொண்டு இருக்கும் இத்தகைய சம்பவங்கள் இனி அனுமதிக்கப்படாது என்று அது குறிப்பிட்டுள்ளது. தங்கள் உறவினர்களை இழந்து ஆழ்ந்த சோகத்தில் இருக்கும் குடும்பத்தாரின் பெரும் துயருக்கு மத்தியில் அவர்களிடம் எந்தவொரு பேரம் பேசாமல், இடையூறு விளைவிக்காமல், காலதாமதம் காட்டப்படாமல் நடைமுறைகளை அனுசரித்து பிரேதங்களை உடனடியாக ஒப்படைப்பதே சவக்கிடங்கு பணியாளர்களின் தலையான கடமையாக இருக்க வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. நடைமுறை சிக்கல்கள் இல்லாத பிரேதங்களை சம்பந்தப்பட்ட குடும்பங்களிடம் ஒப்படைப்பதில் எந்தவொரு இடையூறும் இன்றி சுமூகமாக நடைபெறுவதை அனைத்து அரசு மருத்துவமனைகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. சவக்கிடங்குகளில் இருந்து பிணங்களை கோருவதற்கு சம்பந்தப்பட்ட குடும்பங்களிடம் பிணப்பெட்டிக்காரர்கள் ஒரு விலையை நிர்ணயித்து பேரம் பேசி வருவதாக கிடைக்கப்பெற்ற பரவலான புகார்களை தொடர்ந்து சுகாதார அமைச்சு இந்த எச்சரிக்கை சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற புகார்கள் கடந்த ஆண்டில் பெறப்பட்டதில் காஜாங் மருத்துவமனை உட்பட பல மருத்துவமனைகளில் உள்ள சவக்கிடங்குகளின் பணியாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். இதேபோன்று கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் செரம்பான் மருத்துவமனையின் சவக்கிடங்கில் 5 சுகாதார பணியாளர்கள் தொடர்புடைய 21 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் அம்பலமாகின. ஒவ்வொரு பிணத்திற்கும் 600 ரிங்கிட் முதல் 2500 ரிங்கிட் வரை லஞ்சம் கேட்டு பேரம் பேசி பெற்றதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.